பூமியில மட்டும்தான் மனிதன் விஞ்ஞான வளர்ச்சின்றத ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கான். பூமி மீண்டும் மஞ்சள் பை. இந்த மீண்டும் மஞ்சள் பைங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு முறை மற்றும் பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்கள், இதை பயன்பாடை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மீண்டும் மஞ்சள் பை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நெகிழி பயன்பாடு இது நம்ம வாழ்க்கையில நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், உங்க வீட்டுல நிறைய விஷயத்துக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் பண்ணிருப்பீங்க, உடனே அது குப்பை தொட்டிக்கு தான் போகும். எத்தனை பேர் அதை முறையா நம்ம டிஸ்போஸ் பண்றோம் சொல்லுங்க? எத்தனை பேர் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுறோம்? எத்தனை பேர் வீட்டுல அதை நம்ம ஃபாலோ பண்றோம்? நிஜமா பண்றீங்களா? போடுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நான் என்ன பண்றேன், என்னோட பூமியை பாதுகாக்கிறதுக்காக நான் என்ன முயற்சி பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து தான் அதை தொடங்கணும். முதல் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பார்த்து உங்க ஃப்ரெண்டு பண்ணுவான், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அதை பார்த்து சின்ன பையன் பண்றான், நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பண்ணுவாங்க. அதை சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சி. அப்ப நாம என்ன பண்ணணும், இனிமேல் பார்சல் வாங்க போனா தூக்கு இது இருக்குமா இருக்காதா? எத்தனை வருஷம் இருக்கும்? குறைஞ்சபட்சம் 100 வருஷம் இருக்கும். அப்ப ஒரு நாள் ஒரு விழால நாம சாப்பிட்டு போடுற குப்பை போக வேண்டிய நிலைமை இல்லை. இப்ப மூக்க பிடிச்சிட்டு போக வேண்டியது. சென்னையில் ஒரு பெரிய குப்பை ஆறு ஓடுது தெரியுமா? பெரிய குப்பை ஆறே ஓடுது சென்னையில. இப்ப குப்பை ஆறு முதல்ல நல்ல ஆறா இருந்துச்சு. கூவம்னு ஒரு ஆறு ஓடுது சென்னைக்குள்ள, நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரத்துல. எப்படி வாழ்ந்தாங்க, நாம் எப்படி வாழ்ந்துருக்கோம். இப்ப ராயப்பம்பட்டிக்கு வெளியே போனா மூக்க பிடிச்சிட்டு போகணுமா இல்லையா? ஏன் நம்ம குப்பையெல்லாம் ராயப்பம்பட்டியோட குப்பையெல்லாம் கொண்டு போய் ஊரை வீட்டுல கொட்டி வச்சிருக்கோம். அந்த ஃப்ரேம் போதும்.